ம், காப்பி எங்கே போகணும்ல? என்ன இருக்குல்ல, என் ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு போ. நேரம் இரும்புற வடை காலையில் உள்ள வடை தான் கிடைக்கும். ஆ, எனக்கு முறுக்கு. பிடியெல்லாம் வாங்கி கொடுக்காத, அவரெல்லாம் புகஞ்சிருப்பார். ஏழை பிடியை வாங்கி கொடுக்காத, புகஞ்சிருவார். அந்த பாவம் பிடிக்கும். நான் அவ்வளோதான் சொல்லுவேன். வேண்டாம், பைசா இருந்தாலும் அதை கூட 10 ரூபானாலும் கொடுக்கும். நம்மகிட்ட கச்சானா காலி ஆகிட்டு 2 சட்டி அள்ளி வச்சுட்டு போயேன். வச்சுட்டியா? சரி, போய்ட்டு. அதனால் பிடியை வாங்கி குடிக்காத. ஒரு பிள்ளை குட்டிக்காரரு இப்போ பாவம் பிடிக்கும், பொட்டை பிள்ளை வச்சுருக்காரு. பார்த்துக்கோ, உனக்கு பொட்டை பிள்ளை இல்லை. சரியா? சொல்லியாச்சு. ஒரு ஆளை வாழை தான் வைக்கணும், சாவை அடிக்க விடாது. ஸோ இன் திஸ் மீட்டிங் they have to join கலைஞனும் நானும். என்ன இருக்கு எடுத்துட்டு வா. தமிழ்நாட்டு மக்களின் கல்வி வேலைவாய்ப்பு கலைஞர் காட்டி ஈடுபடுதா இந்திய தலைமுறை. மத்தியானம் கொடுப்போமே. தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வி வேலைவாய்ப்பு கலைஞரை ஈடுபடுதா இந்திய தலைமுறை வளர்ச்சி தொலைநோக்கத்தில் கடமை கொண்டு வந்து அனுபவம் சொல்கிறார். நுட்பமான அறிவாளிகள் சரிதாகும் என அண்ணா பல்கலைக்கழகம் தலைவர் மன்னர் ஜவஹர் told. For important education and job it is brought up the Kalaignar. So for heredity for our generation. So whenever you are seeing in outside in a long distance and nearby, so Kalaignar is very rare. I just told by அண்ணா பல்கலைக்கழக यूनिवर्सिटी जवाहर अन्ना नेहरू ने बोला हमारे जो कलाइगर रहती है उन्होंने जो बच्चे को पढ़ाई के लिए बहुत मेहनत किया. उन्होंने सब पूरा अच्छा प्लान योजना सब बनाया. ऐसा दूर का ऐसा देखेंगे तो उसको मालूम पड़ता है. जो हमारा कलाइगर ने सबका लेके आया NRI है तो है सब बोला है ने क्या कोला टेलना चल्लू पोलो संग யூனிவர்சிட்டினா பல்கலைக்கழகம் கரெக்டாக பைசா இருக்குது. ஆமாம், குறையாதான் இருக்குது. 500 ரூபாலாம் இன்னும் கிடையாது. 500 ரூபாலாம் காலி. இது பாம்பேலேருந்து இப்படி பர்ஸ் கொண்டு வந்தேன். நிறைய. ஆமாம், இங்கே நாங்கள் ஒரு இடத்துல அங்கே தச்சு விட்டாங்க வீட்டில். நல்லா இருக்கலாம். 5-6 பர்ஸ் வாங்கி போட்டு வந்தேன். இங்கெல்லாம் கிடைக்காதுல்ல இவ்வளோ விலைக்கு. என்னவா ஏனே நான் வள்ளிகிட்டே சொல்லு. இந்த மாதிரி நேற்று கொடுத்தா ரூபா 20 ரூபா கிழிஞ்சிருக்குன்னு சொல்லு. ஆமாம், நேரு நேற்று சாயங்காலம் நான் அந்த பைப் வாங்க போனோம்ல. சில பைப் வாங்க வரையில அந்த அக்கா பேசியிருந்தாங்கல்ல. அப்போ 20 ரூபா கொடுத்தீங்க, எல்லாம் கிழிஞ்சிருக்கு. வேறு சத்தியமாக உங்கள் கடையிலான்னு சொல்லிடு அப்படின்னு.